Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப வறுக்க கூடாது. இத வந்து கை சூடு இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா கை சூடுக்கு நம்ம வறுத்துட்டோம். நம்ம ஒரு கடாயில உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதாவது பொன்னிறமா வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 100 grams எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ல நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சிட்டு அரைச்சு சலிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதுக்கு மேல நம்ம வறுத்துட்டனா அந்த சீடை ஆகட்டும் எதுனாலும் வாசடிக்கும். அதனால பொன்னிறமா அதாவது தீய கூடாது. தீயாம நம்ம வறுத்துக்கலாம். இத வந்து ஆற வச்சு அரைச்சுக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து அரைச்சு வச்சிட்டோம். உப்பு செருக்கி அடுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பெல்லும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம். இந்த அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பார்த்தா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது சீடை வந்து ஜாஸ்தி தான் வரும். மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா உப்பி வரும். அது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சுட்டோம். இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிலிண்டர் மாதிரி பண்ணிவிட்டு இதையும் நம்ம வெள்ளை துணியிலேயே போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே போதும். அது நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டூத் பிக் வச்சு நம்ம குத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்பு சீடிக்கு நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உப்பு சீடை. இதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேஞ்சு போயிடும். உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. நம்ம எப்போவுமே என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உப்பு சீடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து கலர் ரொம்ப வராது, இந்த அளவுக்கு தான் வரும். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சீடை ரெடி ஆயாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி உப்பு சீடை ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.